கட்டி பார்ப்போம். இந்த நேரம் பூட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா முழுக்க யாழ்ப்பாணம் சென்னை முழுக்க ஒதுக்கலானையா நிற்கிது. நோ லிமிட் இலவசமாக கொடுக்குறோமா? என்னையா ஆஃபர் கொடுக்குறீங்க? ஆஃபர் விடியப்புறம் 1 மணி ஆனாலும் சிரமம் போகுது. 10 மணி ஆகுதுக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வந்து ஏதோ விடியங்கிற மாதிரி பிஸியாக தான் இருக்குது. வீட்டில் நித்திரையா கொள்ளுங்களேன். இப்போ இதில் நிற்கிறதுல ஒரு பாதி அளவு மக்கள் கூட அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை. இப்போ வந்து ஒரு கடை திறந்தாலே வந்து யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ மக்கள் வராங்க அந்த உடுப்புகள் எடுக்கிறதுக்கு. இதே உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு லோன் மீட்டு 1 லட்சம் ரூபா காசு வந்துட்டு ஐயா என்ன ஆஃபர் ஐயா. ஐயா அதே மாதிரி ப்ரைஸில் போய் நீங்கள் எந்த கடையிலையும் எடுக்க மாட்டீங்க. ஒரு நாளும் அப்படி வந்து சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். அதுதான் 5490 இந்த டிஷர்ட். ஜாக்கெட் உண்டு அந்த விலைக்குனா 3 ஜாக்கெட் வாங்கினேப்பா உரும்புறாயில. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். என்னால் நட்டமையா அந்த டீசல் எனக்கு தெரிஞ்ச 2000. நாங்கள் உடுப்போல எல்லாம் செம்ம விலை. ஆனால் அங்கே தான் நான் உடுப்பு எடுக்க போகிறேன். ஏன்னா நானும் வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு திறக்கப்பட்ட நோ லிமிட்டுக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நேரம் உண்மையாக 10 மணிக்கிட்ட ஆகுது. ஆனால் வந்து எனக்கு பின்னால் வேறுங்க அவ்வளோ மக்கள்னு சொல்லி ஒரு ஏதாவது புது வருஷம் ஏதோ ஒன்றுக்கு வந்து உடுப்பெடுக்க அப்படி வரலாம். பட் இப்போ வந்து ஒரு கடை திறந்தாலே வந்து யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ மக்கள் வராங்க அந்த உடுப்புகள் எடுக்கிறதுக்கு. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். இவ்வளோ ஆக்கள் எல்லாம் நிற்கிறாங்கன்னு சும்மா இருக்கா வழியில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த ரோட்டாவில் போயக்குள்ள பார்த்துட்டு போகலாம்னு சொன்னால் இவ்வளோ ஆட்கள் வந்து உள்ளே நிற்கிறாங்க. நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் நிற்கிறது நோ லிமிட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். இங்கே வந்து நிறைய மக்கள் இப்போவும் நிற்கிறோம். இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:57 இரவு. இப்போவும் வந்து ஆக்கள் நிறைய மக்கள் உள்ளது. கீழே நிற்கணும், இதை விட மேலே நிற்கணும், கீழே நிற்கணும். நாங்கள் இப்போ மேலே ஏறி போகிறோம். வந்து கீழே சரியான சத்தம், சரியான மக்கள். என்னென்னு சொன்னால் உண்மையாக வந்து ஏதாவது ஒரு புது வருஷமோ இல்லாட்டிக்கு எதுக்கு கொண்டு உடுப்படுக்க வர்றது வேறு. ஆனால் கடை திறந்தாலே வந்து இங்கே வந்து உடுப்படுக்க வராங்க. அண்ணன் உங்களுக்கு பார்க்க உடுப்போல் என்ன மாதிரி விலை மாதிரி இருந்தது உள்ளுக்கு? அண்ணன் உங்களுக்கு உடுப்போல் எவ்வளோ விலையாக கிடந்த உள்ளுக்கு? ஐயா அதில் அவன் ஒரு உடுப்பு விலை போட்டிருந்தவன் சரியா. அந்த எங்களோட இது ஜாக்கெட் உண்டு அந்த விலைக்குனா 3 ஜாக்கெட் வாங்கினேப்பா உரும்புறாயில. டிஷர்ட் 5800 அந்த டிஷர்ட் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிஷர்ட் வாங்கலாம். உண்மையாக எனக்கு தெரிஞ்சு வாங்கலாம். இல்லை வந்து படு என்னென்னு சொல்கிறது சரியான விலை விற்றாலும் எங்கடையாக்கள் போகிறாங்களே. நீங்கள் உங்கள் 10 மணி ஆகுதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் போய் நித்திரையா கொள்ளுங்களேன். உண்மையாக நாங்களாச்சும் சொல்லலாம் ஏதோ உழைப்போட வந்து நிற்கிறோம். உழைப்போடு நாங்கள் உண்மையாகவே இந்த நேரம் வரைக்கும் தையிட்டு போராட்டத்தில் நாங்கள் செய்ய 6-7 மணி வரைக்கும் அந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு என்ன முடியலை பாருங்க. அதை தான் எடிட் பண்ணி நிற்கிறோம். அப்போ நாங்கள் சரியென்று வந்து இதில் கட்டி பார்ப்போம். இந்த நேரம் பூட்டியிருப்பாங்கன்னு பார்த்தா முழுக்க யாழ்ப்பாணம் சென்னை முழுக்க ஒதுக்கலானையா நிற்கிது. நோ லிமிட் இலவசமாக கொடுக்குறோமா? என்னையா ஆஃபர் கொடுக்குறீங்க? ஆஃபர் நாங்களும் சத்தியமாக நாங்கள் நினைக்கவாகலேன்னு. பின்ன அது வெறும் 10 வீதம் தான். 5000 ரவுட் பண்ணால் 10 வீதம் உண்டா அவ்வளோ சிறப்பு. அதை கொடுத்து வாங்குறாங்களா? 580 ரூபா 10 வீதம். சரி 20 வீதம்ன்ட்டு பார்த்தா கூட கிட்டத்தட்ட 1160 1160 1200 வைங்களேன். 5000 4000 என்னால் நட்டமையா அந்த டீசல் எனக்கு தெரிஞ்ச 2000. நாங்கள் இது வரைக்கும் ஒரு 4000 ஒரு உடுப்பு வாங்கி போட்டுருப்போம் உடையில. அந்த உடுப்பு கடைசி ஒரு 3000 பார்ப்போம். அதுதான் என்னையா கதைக்கிறீங்க? அதில் பிராண்ட் அடிச்சு கிடக்கு. இதே இப்போ நீங்கள் லோன் இவ்வளோ நான் கழிச்சிட்டேன் தானே. சரி விடுங்க. இப்போ இவ்வளோ நான் சொல்லிட்டேன். இப்போ இதே உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு லோன் மீட்டு 1 லட்சம் ரூபா காசு வந்துட்டு ஐயா என்ன ஆஃபர் ஐயா. அந்த 5500 அந்த 5500 டிஷர்ட் இருக்குதானே ஐயா அதே மாதிரி ப்ரைஸில் போய் நீங்கள் எந்த கடையிலையும் எடுக்க மாட்டேங்க. ஒரு நாளும் அப்படி வந்து சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். விலையை எனக்கு தெரிஞ்ச பிறகு நானே அப்படி சொல்லணும். விலை இவ்வளோ விலை தானே சொல்லுவேன் நான். ஆனால் அன்றைக்கு வந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க ப்ரொமோஷன் எல்லாம். அவங்க வந்து எப்படி எல்லாம் வித்துருக்குறாங்களோ தெரிய எல்லாம் வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுது. பாருங்க எப்படி வெளியில் வந்து கொண்டே இருக்கணும் மக்கள். ஸோ முக்கியமாக மக்களே இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் எல்லாம் நடைபெற்றது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தையீட்டில் வந்து போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றது. அங்கே வந்து இப்போ நிற்கிற அளவு மக்கள் கூட அந்த நேரத்தில் வந்து அந்த விடிய வந்து இன்றைக்கு தையீட்டுக்கு வரையில்லைன்னு தான் சொல்லி. இந்த நோ லிமிட்ட வந்து 2nd ஃப்ளோர் இதுக்குள்ளேயும் பாருங்க ஃபுல்லாக ஆட்கள் ஃபயர்மேன் ஹெல்மெட் இல்லாமல் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து என்னென்னு சொல்கிறது வித்தியாசமாக என்ன உடுப்பு கடை ஒன்று தான். பட் நிறைய மக்கள் அதாவது கடை ஒன்று திறந்தாலே எங்களை புதுசாக சனம்பருங்கன்னு சொன்னால்
எங்களோட யாழ்ப்பாணத்தாக்களாக தான் இருக்க முடியும். அதுவும் இவ்வளோ ஆட்கள் இவ்வளோ இந்த நேரம் 10 மணிக்கிட்டையாவது நேரம் இன்னும் வந்து ஏதோ விடியங்கிற மாதிரி பிஸியாக தான் இருக்குது இந்த இடமெல்லாம். நாங்கள் இப்போ இந்த 3rd floor வந்து இங்கே போகிறோம். அதுதான் 5490 இந்த டிஷர்ட். அது பிராண்ட். அப்போ இங்கே எங்கட ஜாழ்ப்பாணம் ஜனமா அங்கே அதுதான் போட்டிருக்காங்க. விளையாடி கொண்டு நிற்கிறீங்க. இது வந்து 3rd floor நிற்கிற மாதிரிங்க. இப்போ இரவு 10 மணிக்கிட்டே ஆகுது. ஆனால் இப்போ வந்து 3rd floor வந்து ஆகுது. இந்த 2nd floor 1st floor எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து நிறைய ஆட்கள் உண்மையாக வந்து நேரம் 10 மணி மக்கள். நாங்கள் நினைக்கல இந்த நேரம். நான் நினைச்சேன் சும்மா வெளியில் போகும்போது தான் பார்த்தோம். என்னடா இப்போ இவ்வளோ டைம்லேயே வந்து இந்த டைம்லேயே வந்து ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்ட்டு தான் உள்ளே போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்துடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா சரியான ஸ்தலம். விளம்படியங்கள்லாம் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தா வயசான ஆக்களும் வெளில இருந்தால் நிற்கிறாங்களே. என்ன விளம்படிங்கள்னு பார்த்தா வயசான ஆக்கள் வர நிற்கிறாங்க. காவல் இருக்கிறாங்க. உடுப்புகள் வந்து வித்தியாசமாக போட்டுருக்குறாங்க. அவ்வளோ ஆக்கலான்னு பார்த்துங்க. மேலே இருந்து பார்த்தா கீழே இருக்கிற ஆக்கள் அங்கே வழியில் நிற்கிற ஆக்கள் எல்லாம் பார்க்கலாம். இது பார்த்து விடியப்புறம் 1 மணி ஆனாலும் சிரமம் போகுது அவங்களோட. என்ன நீங்கள் என்ன செய்றீங்களோ ஒரு பயணு இவ்வளோ ஆக்களை நான் போய் என்ன பண்ண நினைச்சிருங்களோ இவ்வளோ பேர் நிற்ப என்ன பண்ண நினைச்சிருங்களோ இதை கூட நாங்களே நினைக்கல. இது வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து வெளியில் நிற்கிறோம். வீடியோ வந்து எடுத்துகிட்டு வெளியில் வந்து நிற்கிறோம். இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 10:30 ஆகுது. பட் வெளியில் மட்டும் லைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் உள்ளே நிற்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு 10 மணியோட கடை பூட்டுறேன்னு சொன்னவங்களே என்ன. ஆனால் வந்து 10 மணிக்கு எங்களுடைய ஆட்கள் பூட்ட விட மாட்டாங்க. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இந்த லைட் வந்து எங்கே மட்டும் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சரியாக நீளத்துக்கு வந்து லைட் போட்டிருக்காங்க. அதாவது நதியாசில் போட்டதை விட இவங்க லைட் போட்டிருக்கிறாங்க. நதியாசில் அன்றைக்கு அப்படியும் சிரம் குறைஞ்சிருக்கும். ஆனால் உண்மையாக வந்து ஒரு வருஷத்துக்கோ புது வருஷத்துக்கோ இல்லாட்டிக்கு ஒரு தைப்பொங்கலுக்கு கூட போய் உடுப்பெடுக்கலாம். ஆனால் இது வந்து கடை திறந்ததுக்காக வந்து எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு பிராண்ட் அப்படியே நச்சு கொண்டு எடுக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் உள்ளே வந்து நாங்கள் பார்த்தால வந்து சரியான விலை உடுப்புகள் வந்து சரியான விலையாக தான் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஸோ இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நேரம் சரியாக 10:30 மேலே ஆகிட்டு. பட் இங்கே வந்து இன்னும் பொதுமக்கள்ன்றது உள்ளே வந்து கொண்டே இருக்கணும். வழியிலேயும் வந்து கொண்டு இருக்கணும். வாகனங்களும் வந்து அவங்கள வந்து கொண்டே இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து எத்தனை மணிக்கு கடை போட்டு போட தெரியல. ஸோ யாராவது அதுக்கு பிறகு இந்த கடைக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறோம். மேலெல்லாம் பாருங்கள் 2nd floor 3rd floor எல்லாம் வந்து ஆக்கள் நிற்கணும். கீழே இருக்கிற அந்த ஃப்ளோரில் தான் கேஷியர் எல்லாம் இருக்குது. இப்போ மேலே நிற்கிறார்கள் எல்லாமே கீழே வந்து வெளியில் வரணும். எப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி 12-1 மணி வந்து தாண்டும் போல் இருக்குது. ஸோ யாராவது இதுக்கு பிறகு வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த வீடியோ தொடர்பான கருத்துக்களையும் வந்து கண்டிப்பாக பதிவிடுங்க.